Hello friends, welcome back to my channel. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஹேர் கேர் ரொட்டீன். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்மளோட ஹேர் நம்ம சரியாக டேக் கேர் பண்ணுறதில்ல. ஓவர்சீஸ், ஸ்ப்ளிட்டன்ஸ், ஹேர்ஃபால், சரியாக தூங்குறதில்ல. இந்த மாதிரி எக்கச்சக்க ரீசனில் நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா நார்மலாக கொட்டுறதை விட எக்கச்சக்கமாக கொட்டிக்கிட்டே இருக்குது. சும்மா கையை விட்டாலும் நான் அப்படியே வெயிற்காலோட கலண்டுட்டு வருது. ஸோ அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் மேக்கிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேர் ஆயிலை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம இதை ப்ரொசீஜராக செய்யணுன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை. இதில் பீட்டா கேரோட்டின் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது செம்பருத்தி இலை. மூணாவதாக நம்ம பார்க்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை. இதில் 2 வகை இருக்குது. வெள்ளை கலரில் ஒரு பூ பூக்கும், இன்னொன்று மஞ்சள் கலரில் பூக்கும். நம்ம ரெண்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான்காவதாக நம்ம பார்க்குறது மருதாணி இலை. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா மற்ற எந்த பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 4 லீஃப் கண்டிப்பாக நீங்கள் போட்டு ஹேர் ஆயில் மேக் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட முடி கொட்டுறதை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ரோவில் அதை விட கம்மியாக பாதியாக தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இலை, அலோவேரா ஒரே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொய்யா இலை, ஒரு 10 கொய்யா இலை. முருங்கை இலையுமே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். பிஞ்சு முருங்கை இலை எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது துளசி இலை. அடுத்த ரோவில் நம்ம அதை விட குவான்டிட்டி கம்மியான இலைகள் எடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வெத்திலை 4 எடுத்திருக்கேன். இது கிளா நெல்லி இலை. இது பார்த்திங்கன்னா வேப்பிலை கொழுந்து. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது ஆவாரம் பூ மற்றும் இலை காஞ்சது. இது நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச பெரிய நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய் சொல்லுவோம் இல்லைங்களா, அது காஞ்சது எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இது நான் 50 கிராம்ஸ் போல் இந்த காஞ்ச பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது கருஞ்சீரகம். உங்களுக்கு உங்களோட ஹேர் கலர் பிளாக்காக மாறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அடுத்ததான் நம்மளுடைய வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுவுமே 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவீங்களா, அதுவுமே 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது அவுரி இலைப்பொடி. இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏர் பிளாக் கலராக மாறத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஆலிவ் ஆயில் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி நம்ம தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே 1 கிலோ கோகோனட் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இலைகள் எல்லாமே நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே டைரெக்டாக நீங்கள் அந்த ஹீட்டாக இருக்கிற கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறமா நீங்கள் கொதிக்கிற எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ரெடி பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா இந்த வேம்பார் பட்டை, சுருள் பட்டை இதெல்லாம் நான் போடுறேன். இது எல்லாமே நான் நாட்டு மருந்து கடையில் தாங்க வாங்கினேன். இந்த வேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அது நம்ம எண்ணெய் காய்ச்சி கடைசியாக நம்ம ஃபில்டர் பண்ணக்கப்புறமா போடுவோம். ஸோ இந்த அவுரி இலைப்பொடி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் பிளாக்காக ஆகிறதுக்கு இண்டிகோ பவுடர் யூஸ் ஆகுது இது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அரைக்கும் போதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்லா ரெடி பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா ஃபைனலாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து அரைச்சிக்கலாம். ஸோ
ஸோ டோட்டலாக எல்லாம் அரைச்சி முடிச்சக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கரிஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் மையும். ஸோ இந்த இது பேஸ்ட் அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க எண்ணெயை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? 28 ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து விழுது கிடச்சிருக்கு. எல்லா இலையுமே போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 to 4 minutes கிட்ட கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 150 grams, அதாவது நான் எல்லாமே வந்து 1 லிட்டர் அப்படி இல்லைன்னா 1 கிலோ கோகோனட் ஆயிலுக்கு கூட ஆட் பண்ணுறத சொல்கிறேன். நல்லெண்ணெய் வந்து 150 grams எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 100 grams, விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 75 or 100 ml. ஸோ இந்த மாதிரி 3 எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து உங்களுக்கு நல்ல அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் கொதிக்கும் போது இந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த விளக்கெண்ணெய் மூலமாக ஹேர்ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அந்த விளக்கெண்ணெய். ஸோ அதனால் நீங்கள் இந்த 3 எண்ணெயுமே நான் சொன்ன ரேஷியோவில் 150 grams, 100 grams, 100 grams எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி விழுத இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். கரிஞ்சீரகம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் நிறைய வந்து பொங்குற மாதிரி வரும். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு வச்சதுலேருந்தே ஸ்லிம்மில் தான் நம்ம வந்து ஃபயர் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா கலர் மாறி ஆயில் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் இந்த எண்ணெய் வச்சு ஆன் பண்ணதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டவ்வோட ப்ரொசீஜர் வந்து சிம்லேயே தான் இருக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 10 minutes மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 20 minutes இதை வந்து நம்ம கொதிக்க வச்சா போதும் இந்த ஆயிலை. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ மிதமான சூட்டில் 20 நிமிடம் போல் நீங்கள் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட எண்ணெய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து ஒரு 3 to 5 நாள் இருக்கட்டும். இந்த நம்ம போட்டிருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த எண்ணெயில் நல்லா ஊறட்டும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத் கவர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடாதீங்க, மேலே வந்து தண்ணி தேங்கி இதுவாகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து கிளாத் போட்டு கவர் பண்ணி மோர் தென் 3 days, ஒரு 3 நாளாவது அப்படியே விட்டுருங்க. அது ஃபுல்லாக அந்த ஆயிலில் அப்சர்வ் ஆகிடும். தென் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து கவர் பண்ணிடுறேங்க. நேச்சுரல் கிரே ஹேர் பேக், அதாவது கிரே ஹேரை நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் டையிங் ரெடி பண்ணியிருக்க வீடியோவும் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க. 4 நாள் கழித்து நம்மளோட ஹேர் ஆயில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிடலாங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்த அந்த துகள்களுமே நம்ம வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆயில் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு புதுசாக ஹேர் ஆயில் மேக் பண்ணும்போது சேம் இதையே நம்ம போட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த கலரில் தான் நமக்கு வந்து ஹேர் ஆயில் கிடச்சிருக்கு. நான் 1 கிலோ கோகோனட் ஆயில் 350 ml அந்த 3 எண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தான் அந்த கொதித்து மீதி இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் 750 ml மேலே இருக்கும். ஸோ இதோட டென்சிட்டி பார்த்துட்டு நீங்கள் பிளெயின் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். 1:1. இது வந்து 100 ml எடுக்கிறீங்கன்னா பிளெயின் கோகோனட் ஆயில் வந்து 100 ml எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இது நல்லா தலையில் அப்ளை பண்ணி ஒரு 10 minutes போல் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து படிப்படியாக குறைஞ்சி கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக உங்களுக்கு
கொட்டாது, முடி கொட்டாது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன்றத கம்மிங் அப் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த ஆயில் காலி ஆகிடுச்சு அப்படின்னா சேம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மறுபடியும் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு டைமும் நம்ம எண்ணெய் காசலாம். ஸோ அதனால் இதை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதை நீங்கள் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி எனக்கு வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி எப்போல்லாம் ஹேர் பேக் போடுறீங்களோ அதில் வந்து இது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹேர் ஆயிலில் நம்ம ஆட் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ஸை இப்போ பார்க்கலாம். வேம்பார் பட்டை அப்படின்னு சொன்னேன். அது இதில் போட்டோன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் இந்த எண்ணெய் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுவுமே வந்து உங்களுடைய ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரிவெண்ட் பண்ணுது உங்களுடைய ஒரு சில பேருக்கு வந்து வேர்க்கால்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தலையை லைட்டாக கோதி விட்டாலே அப்படி அந்த வேர்க்கால்லேருந்தே முடி வந்து கழண்டு விழும். ஸோ அதெல்லாம் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வேம்பார் பட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் இப்படியே ராவாக தான் ஆட் பண்ணணும், பொடி பண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம வந்து அந்த வெற்றிவேர் இந்த வேம்பார் பட்டை ஆட் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் இந்த அவுரி பொடியுமே நான் வந்து அரைக்கும் போதே யூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அது பொடியாக தான் கிடைக்குது நமக்கு இல்லைங்களா. ஸோ அதையுமே வந்து நீங்கள் இதில் டைரெக்டாக காசின எண்ணெயில் கடைசியாக ஃபில்டர் பண்ணிட்டக்கப்புறமா அந்த அவுரி பொடியே போட்டுக்கோங்க. அது அடியில் தான் தங்கிடும். உங்களுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. அதுவுமே உங்களுக்கு வந்து உங்களோட கேஸும் வந்து நேச்சுரல் கலரிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் அவுரி பொடியை நான் அரைக்கும் போதே யூஸ் பண்ணிட்டேன். அரைக்கும் போதும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த வேம்பார் பட்டை வெற்றிவேர் போடும்போது இப்போயும் அந்த பவுடர் போட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்முறையை பயன்படுத்தி ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.